ஹாய் ஆல். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. ஆமாம், ஒரு பெண்ணாக பிறக்கணும்னாலே நம்ம இதுக்கு முன்னாடி பல பிறவைகளில் தவம் செஞ்சுருக்கணும். மார்ச் 8ஆம் தேதி மட்டுமே மகளிர் தினமாக கொண்டாடப்பட வேண்டிய நாள் அல்ல. 365 நாளுமே மகளிர் தினமாக கொண்டாடப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணின்றி அமையாது ஒரு வீடு. ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடு முழுமையே அடையாது. பெண்ணை மகாலட்சுமின்னு சொல்லுவோம், பெண்ணை சக்தின்னு சொல்லுவோம். சக்தி அப்படின்னா பவர். ஒரு வீட்டுக்கு பவரே ஒரு பெண் தான். அஷ்டாவதானி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு பெண் செய்கிற வேலையை நம்ம இவ்வளோ அவதாரம் தான் எடுப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தான்னா எல்லா விதமான பொறுப்புகளையுமே அவளால் ஏற்று நடத்த முடியும். நம்ம ஒரு பெண்ணாக இருந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம ஒரு அம்மா அப்படின்னா குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, நாத்தனாருக்கு, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், தன்னுடைய சகோதரர், சகோதரி, யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களை கவனிக்கிறது, இப்படி அவங்க கவனிப்பாங்களே தவிர பெண்கள் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏதாவது சொன்னால் அப்புறம் பார்த்துக்கலாம், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னா எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிடும்போதே 12 மணி ஆகிடும். காலம்பரிலேருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது, அது இது அப்படி குழந்தைங்களுக்கு பண்ணும்போது அப்படி இப்படி டேஸ்ட் பண்ணுறோங்களா, அதோட சரி 12 மணி ஆகிடும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. நைட்டும் ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு படுக்கும்போது 11, 12 இது மாதிரி ஆகிடுது. ஸோ எத்தனை பேர் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மாத்திரையும் ப்ராப்பராக எடுத்துக்க வரதில்லை. உடம்பு செக்கப்புக்கு போகணுன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு அலட்சியம். ஆஸ் அ டாக்டராக நான் சொல்கிறது இதுதான், பெண்கள் எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்த்தை கவனிக்கணும், அவங்களுடைய தேவைகளை கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியும் உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஹெல்த் செக்கப்புங்கிறது கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஒரு பெரிய சீரியஸான ஒரு இல்னஸ் வந்ததுக்கப்புறம் போயிட்டு வருத்தப்படுறதில்ல அர்த்தம் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே செக் பண்ணிக்கிறது, நம்மளை நம்ம அழகாக வச்சுக்கிறது. அதாவது முதல்ல நம்மளை லவ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் மற்றவங்க மேலே ஒரு அன்பு செலுத்த முடியும். நம்ம தினம் எழுந்துக்கும் போதே நமக்குன்னு ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கணும். இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கணும்னு வேண்டி எழுந்திருக்கும் போதே அண்டு இன்றைக்கி நம்மளால் அது பண்ண முடியும், இது பண்ண முடியும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு அன்றைக்கி நம்ம இருக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்றவங்கள நம்மளால் பார்த்துக்க முடியும். சின்னதாக ஒரு அறிகுறி, ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சாலும் உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கணும். அதை சொல்லிடுவாங்களோ இதை சொல்லிடுவாங்களோன்னு பயப்படாமல் செக் பண்ணிக்கணும். அண்டு ஒரு பெண் அப்படிங்கிறவ சாதனை படிக்கிறதுக்கு அப்படின்னே பிறந்தவன். அவளால் எதுவுமே பண்ண முடியும், அவளால் எல்லாம் பண்ண முடியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பெண்ணுனாலே கொஞ்சம் சேஃப்டி அது இதுன்னு பயப்படுறாங்க. ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் நல்ல தன்னம்பிக்கையோடு நம்மளுடைய பெண்களையும் நல்ல தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வளர்க்கணும். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் அண்ட் டேக் கேர். பாய்.